எல்லாருக்கும் வணக்கம். நான் அதிபன். மக்களே, இன்னைக்கு ஒரு கண்டென்ட் தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல உட்காந்து பேசி. ஸோ எஸ், தமிழ்நிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போக்குவரத்து கழகம். ஸோ அவங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒன் டே ட்ரிப்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நில பார்த்துருப்பீங்க. கும்பகோணம் பக்கத்தில் இருக்க நவகிரக கோயில்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரிப் மாதிரி உங்க பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரிப் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்டிசிலேயே ஒரு பஸ்ஸை வச்சு இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இதை பத்தி பேசுங்க ப்ரோ, இதுல வந்துட்டு எப்படி டிக்கெட் புக் பண்ணி எப்படி போறது அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த டிக்கெட் புக்கிங் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த வீடியோ. பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி இருக்காங்கல்ல, அவங்களே பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ட்ரிப்ஸ் திருப்பதியே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுல் பேக்கேஜ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம டிஎன்எஸ்டிசிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நவகிரக கோயில்கள் சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன, எங்க சுத்தி காட்டுவாங்க, என்னென்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் முதல்ல பாத்திரலாம். நவகிரக கோயில்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸா பார்த்தது கும்பகோணம் பக்கத்துல அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்க அந்த ஏரியாவை தான் சொல்லுவாங்க. ஆனா மற்ற ஊர்களையும் இருக்கு, சென்னை கிட்டையும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி திருநெல்வேலி கிட்ட இருக்குது. பட் ஃபேமஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்க அந்த நவகிரக கோயில்கள் 9 கோயில்கள் இருக்கும். நம்ம இந்து மதத்துல இருக்க இதிகாச கதைகள் படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முனிவர் இருந்திருக்காரு, கலுவா அப்படின்ற பேர்ல இருந்திருக்காரு. அவர் வந்து தொழுநோயால பாதிக்கப்பட்டிருந்தாராமா. ஸோ அதுல இருந்து விடுபடுறதுக்காக அவர் 9 கிரகங்கள், நவ கிரகங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சிருந்திருக்காங்க. அந்த 9 கிரகங்களும் அவருக்கு அது குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு அது குணமாயிடுச்சு. ஆனா நம்ம பிரம்மர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு இதுல வந்து ஒரு கோவமாமா. அதாவது கிரகங்களுக்கு ஏன் இப்படி பூஜை பண்ணி அவங்க எப்படி இது அப்படி ஒரு வரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோவம் வந்தனால அந்த தொழுநோயை இந்த 9 கிரகங்களுக்கும் வர்ற மாதிரி அவர் ஒரு சாபம் கொடுத்து இவங்களெல்லாம் பூமிக்கு அனுப்பிட்டாரு போல. ஸோ அவங்க எல்லாம் கீழே வந்து இருந்ததுதான் இந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 9 நவகிரக கோயில் இருக்குல்ல, அந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சிவபெருமான்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு வரம் கொடுத்துட்டாரு போல. ஸோ அதுதான் இந்த ஒரு நவகிரக கோயில்கள் அப்படின்றத பத்தின ஒரு வரலாறு. இப்ப அந்த 9 நவகிரக கோயில்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். சூரியனார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு, அது வந்துட்டு சூரியனுக்கானது. அடுத்து திங்களூர் அப்படின்றது சந்திரனுக்கானது, அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்கு. அடுத்து மயிலாடுதுறைக்கு போனோம்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்க்கானது. அதுக்கப்புறம் திருவேற்காடு புதன், ஆலங்குடி வியாழன், காஞ்சனூர் வெள்ளி, திருநள்ளார் தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்கு, ராகு கேது. அதுக்கு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கும், கீழ்பெரும்பள்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கேதுக்கும் அப்படின்னு சொல்லி 9 நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மெயினான கண்டென்ட்டுக்கு வருவோம். நம்ம டிஎன்எஸ்டிசில இருந்து ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த 9 கோயில்களையுமே கவர் பண்றாங்க. அதுக்கான ஒரு பிக்ஸ்டு பிரைசிங்லாம் இருக்குது. ஒரு ஏசி பஸ், ஒரு நான் ஏசி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல ரேட்லாம் இருக்கும். நான் புக்கிங் காமிக்கும் போது உங்களுக்கு அந்த ரேட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ காலையில ஆரம்பிச்சு காலைல ஒரு 5 மணி 6 மணி அந்த டைமிங் ஆரம்பிச்சு நைட் ஒரு 7-8 மணிக்கு முடிக்கிற மாதிரி, திருப்பி ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிக்கிற மாதிரி ஒரு ஃபுல் டே பேக்கேஜ் நீங்க புக் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல அவங்க கூட்டு போவாங்க. இந்த 9 கோயில்களையுமே கூட்டு போய் நீங்க தரிசனம் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. ஃபுட்டு வந்துட்டு எக்ஸ்க்ளூடுங்க, ஃபுட்டுக்கு தனியா ஒரு காஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் போல. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்ல போயிட்டு எப்படி புக் பண்ணுறதை காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்ம டிஎன்எஸ்டிசி வெப்சைட். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த வெப்சைட்ல டிக்கெட் புக்கிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு எஸ்சிடிசி பஸ்ஸஸ்ல எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் மேல கார்ட்ஸ்லையும் போறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதுவே பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, ஏற்காடு ஃப்ளவர் ஷோ பேக்கேஜ். அதான் பார்த்தீங்கன்னா புதுசாக இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நார்மல் புக்கிங் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே தான் பண்ணுவோம், சர்ச்சிங் இங்கே தான் பண்ணுவோம். பட் நம்ம இந்த பேக்கேஜ் டூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ண மாட்டோம். பக்கத்தில் இருக்கு பாருங்க பேக்கேஜ் டூர் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ண உடனே நம்ம அந்த பேஜுக்கு கூட்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்க 2 பேக்கேஜ் டூர் அந்த ஆப்ஷன்ஸுமே காட்டும் உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உடனே எக்ஸ்பிளைன் பண்ணல, கும்பகோணம் நவகிரக பேக்கேஜ். அது ஒன்று பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தான் மார்ச் 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக எப்போவுமே ரெகுலராக இருக்கும் இது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு ட்ரிப்பு, அதாவது 47th ஃப்ளவர் ஷோ அப்படின்றது, அது வந்து இப்போ சம்மர் சீசனுக்காக மட்டுமே விட்டுருக்காங்க. மே 22 மே 30 வரைக்கும் இந்த 8 நாள் மட்டும்தான் இருக்கும் இது. ஸோ அது இப்போது இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது எண்ட் ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு 2 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் டைம் காலைல 6 மணிக்கு இருக்குது, 5 மணிக்கு இருக்குது. அது எந்தெந்த டேஸில், சாட்டர்டே சண்டேஸ், அதுக்கப்புறம் Thursday ஃப்ரைடேஸ்லையும் இந்த நான் ஏசி பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏசி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்குது 5:15 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஏற்காடில் பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன ஏரியாஸ்லாம் காட்டுறாங்க அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஏற்காடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிற மாதிரி. ஸோ நம்ம இந்த கும்பகோணம் நவகிரக இதுக்குள்ளே போவோம். புக் நவ் அப்படின்றத கொடுத்தா உள்ளே போவோம்.
இந்த ஒரு பேக்கேஜ் டூரில் இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வரும் அடுத்து உங்களுக்கு. என்ன டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். சும்மா நம்ம ஜூன் போவோம், ஜூனில் ஒரு சாட்டர்டே சும்மா வச்சுக்குவோம், 15th அன்னைக்குன்னு வச்சுக்குவோம். நான் ஒரு ஆள் போகிறதுனாலும் போகலாம், இல்லை எத்தனை பேர்னாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணுவாங்க. ஃபேமிலியோட போகிறதுனா எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எத்தனை அடல்ட்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் மேல் எல்லாம் பார்த்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். சர்ச் கொடுத்தோம்னா இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம புக்கிங் பண்ணுறப்ப எப்படி வருமோ அதே மாதிரி வரும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 5 மணிக்கு நான் சொன்னேன் நான் ஏசி டீலக்ஸ் 3x2 போட்டிருந்தாங்கன்னா அது நான் ஏசி. அது காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 740 rupees ஒரு ஆளுக்கு. ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 740 rupees, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி 370 rupees, 740 ரூபா 370 ரூபா. அந்த ரேட்டுக்கே ஆக்சுவலாக ரெண்டு டிக்கெட் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக ஆக்சுவலாக புக் பண்ணணும் இந்த டிக்கெட்ஸ்லாம், இல்லைனா லாஸ்ட் மினிட்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏசி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஏசி 3x2 போட்டிருப்பாங்க. அது 5:15 ஸ்டார்ட் பண்ணுறது. அதில் வந்து ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 1274 ரூபா, 1274. குழந்தைங்களுக்கு அதில் பாதி 637, 637 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னா 12 சீட் இருக்குது. ஸோ ஏசியில் ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக சீட் கிடைக்கும், நான் ஏசியில் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போல். அதுக்கப்புறம் புக் நவ் போக வேண்டியதான். போனோம்னா இங்கே என்னென்ன சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்து நம்ம புக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம உங்கள் நேமு, ஏஜ் என்ன, நார்மல் புக்கிங் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் என்ன ஐடி கார்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அந்த ஐடி கார்டு நம்பர், அதாவது ஆதார் கார்டுனா அந்த கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டுன்றதும், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் போட்டு சப்மிட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக பேமெண்ட் போர்ட்டலுக்கு போகும். அங்கே நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு எதர் ஜிபே ஆர் கார்டு எதில் நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பேங்கிங் எதுனாலும் பண்ணுறதுனாலும் அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டுக்கு உங்களுக்கு அந்த சீட் வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் காலையில் அங்கே போய் இந்த பஸ்ஸில் அந்த டைமிங்க்கு போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை அந்த கும்பகோணம் நவகிரக கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காமிப்பாங்க ஃபுல்லாக. நைட் ஈவினிங் வந்து முடிச்சிட மாதிரி ஒரு நாள் ஃபுல் பேக்கேஜ் ட்ரிப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 8:30 ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி 7 o'clock இங்கே வந்துடுற மாதிரி. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஃபேரு, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு 150 ரூபா ஃபேரு. ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் டிமாண்ட் அதிகம். ஸோ அந்த மாதிரி புக் பண்ணோடனே உங்கள் சீட் அங்கே வந்துட்டு அலோகேட் ஆகிருக்கும். அதனால நீங்கள் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை நீங்கள் போர்ட் பண்ணிக்கலாம். அது நார்மல் டிஎன்எஸ்டிசி ஒஃபிஷியல் பஸ் தான் ஆக்சுவலாக வரும். ஏசிக்கு அந்த ஏசி வெர்ஷன் வரும். அது அந்த பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த ரூட்டில். நவகிரக கோயில்களையும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு எல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அங்கேயே அதே இடத்துல திருப்பி ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த ஏற்காடு ட்ரிப்புமே அதே மாதிரி தான். காலை சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் சேலம்லேயே திருப்பி கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க, எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி பேக்கேஜ் டூர்ஸ் எல்லாம் குரூப்பாக தான் போவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போகணும்னு விரும்புவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கான ஒரு டிக்கெட்டை மட்டும் அவங்க புக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு புக் பண்ணுறதுக்கான ஃபேர் எல்லாம் நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒருத்தராக போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்க அந்த 9 நவகிரக கோயில்களையும் ஒரே நாளில் சுற்றி பார்க்கறது, அந்த மாதிரி இதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிராவல் அப்டேட்ஸ், டிராவல் பற்றின இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் மெசேஜ் கூட பண்ணீங்கன்னா அந்த ஒரு வீடியோவை நம்ம கண்டிப்பா பேசுவோம். அண்ட் இதே மாதிரி ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் அல்லது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த நவகிரக கோயில்களோட வரலாறா சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது பேசணும்னு நினைச்சா கூட அதை எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டுமே நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. முடிச்சுக்கலாம் மக்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணி இப்படி ஒரு பேக்கேஜ் டிஎன்எஸ்டிசியில் இருக்கு, இப்படி புக் பண்ணலாம், நவகிரக கோயில்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.